ரெட்டைமலை சீனிவாசன் 1859 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவருடைய தன்னலமற்ற சேவையை பாராட்டி ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 இந்த பட்டங்களை பிரிட்டிஷ் அரசு கொடுத்துருக்காங்க. இவருடைய சுயசரிதை ஜீவிய சரித்திர சுருக்கம் 1939 எழுதியிருப்பார். முதலாக எழுதப்பெற்ற சுயசரிதைகளில் இது ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கியிருப்பார். அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்போட தலைவராகவும் இருந்திருக்காரு. அம்பேத்கரோட நெருக்கமாக பழகியிருக்காரு. 1930, 1931 முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடுகள்லையும் கலந்துக்கிட்டாரு. 1932 பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் ரெட்டைமலை சீனிவாசனும் ஒருவர். மயிலை சின்னத்தம்பி ராஜா இருக்கார்ல, இவரை MC ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒடுக்கப்பட்ட தலைவர்களில் முக்கியமானவர். இவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. பாட புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி கட்சி உருவாவதற்கு இவரும் ஒரு காரணம். அப்புறம் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் முதல் உறுப்பினர். ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். அடுத்தது சென்னை சட்டசபையில் நீதி கட்சியோட துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அந்த அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராகவும் பணியாற்றியிருக்காரு. தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள்னு பார்த்தோம்னா பிபி வாடியா, சிங்காரவேலர், திருவிகா இவங்க எல்லாம் சேர்ந்து தொழிற்சங்கங்களை உருவாக்கணும் முன்முயற்சி எடுத்தாங்க. அதன்படி 1918 இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு 1920 அக்டோபர் மாதம் 31 பம்பாயில் நடைபெற்றது. அதில் பல தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. காவல்துறை தலையீடுலேருந்து பாதுகாப்பு கிடைக்கணும், வேலை இல்லாதவருக்குன்னு ஒரு பதிவேடை உருவாக்கணும், உணவு பண்டங்களோட ஏற்றுமதி மீதான கட்டுப்பாட்டையும், காயமடைந்தோருக்கு ஈட்டுத்தொகை, உடல்நல காப்பீடு இதெல்லாம் அந்த தீர்மானத்தில் அடங்கி இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா சிங்காரவேலர். இவர் பார்த்தோம்னா சென்னையில் தான் பிறந்திருக்காரு. சென்னையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காரு. இவர் நிறையா மொழிகள் இவருக்கு தெரியும். இவர் கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெபர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவருடைய கருத்துக்கள் எல்லாம் தமிழில் வடித்தார். 1923 முதலாக மே தினத்தை ஏற்பாடு செய்தவரும் சிங்காரவேலர் தான். இவர் இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஆரம்ப கால தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் தொழிலாளர்களோட பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையும் வெளியிட்டிருக்காரு. பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தவர் சிங்காரவேலர். தேங்க்யூ.